மருத்துவர் அன்புமணி ஜி.கே. மணியை நீக்கினதா ஒரு செய்தி. அன்னைக்கு கூட நான் அதிகமாக பேசலை. ஜி.கே. மணி 45 வருஷமாக கட்சியினுடைய தலைவர் பொறுப்பு. 1980 ஐயாவோட இருக்கிறோம். நீக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை. ஏன்னா மருத்துவரையா அவர்களால் அடிப்படை உறுப்பினரிலிருந்து எல்லா பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டவர் மருத்துவர் அன்புமணி. அப்போ எந்த பொறுப்புலையுமே இல்லாத ஒருத்தர் எப்படி ஜி.கே. மணி நீக்க முடியும்? நீக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் வேறு செய்தி, அவ்வளோதான். நீங்களும் பெரிய செய்தியாக போட்டீங்க. மருத்துவர் அன்புமணி ஜி.கே. மணியை நீக்கினார், பெரிய செய்தி. அதுதான் ஒரு செய்தி, நாட்டு மக்களுக்கு சொன்ன செய்தி. அந்த செய்தியின் மூலம் எனக்கு தான் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது. அன்புமணி கொடுத்த செய்தி ஜி.கே. மணிக்கு வரவேற்பு. என்னென்னா 2 நாளாக தொலைபேசியில் கைபேசியிலையும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. எங்கள் கட்சிக்காரங்க, கட்சி சாராதவங்க, அதிகாரி மட்டத்தில் உங்கள் மாதிரி பத்திரிகையாளர்லாம் என்னங்க மணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்களை போய் நீக்கிறதா? நீங்கள் மருத்துவர் ஐயாவினுடைய மனசாட்சியாக இருந்தீங்க, அவர் சொல்கிறத கேட்டு கட்சி நடத்துனீங்க. அன்புமணியை நீங்கள் தான் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஐயா கோவப்பட்டால் கூட அன்புமணியை தாங்கி பிடிச்சது நீங்கள் தான். அப்படிப்பட்ட நிலையில் இவ்வளோ நாளாக உழைச்ச உங்களை அன்புமணி நீக்கிறேன்னு சொல்கிறதுக்கு எப்படி மனசு வந்தது? அன்புமணி மனசு எப்படிப்பட்ட மனசு? இந்த கட்சியவே சீரழிச்சிட்டாரு அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இப்போ அன்புமணி என்னை நீக்கணுங்கிற அந்த அறிவிப்பு பாட்டாளி மக்கள் கட்சியை மருத்துவரையாவும் வலிமையாக்கியிருக்குது. என் பேருக்கும் ஒரு உருவம் கொடுத்துருக்கிறாரு. அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அன்புமணி சொன்னது வெறும் செய்தி தான், வேறு ஒன்றும் இல்லை. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆஃபலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.